ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அறுசுவை ஃபுட் பேலஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காயை வச்சுட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. வாங்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 50 கிராம் அளவுக்கு கடலக்கொட்டையை சேர்த்துட்டு இதை ஸ்லோவான ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்ததும் சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து சைடில் கட் பண்ணிடுங்க. சைடில் கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக மட்டும் கீறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் ஓப்பன் ஆகிற மாதிரி கீறிட்டு எல்லாத்தையும் சைடில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கீறினா தான் ஸ்டப்பிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது சைடில் இருக்கட்டும். இப்போ கடலக்காய் ஆறிடுச்சு. அது தோலை நீக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெண்டைக்காயில் ஸ்டப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயுமே செய்கிறத விட இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆந்திரா பக்கம் ரொம்பவே ஃபேமஸாக செய்வாங்க. காரம் அவங்க கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்குவாங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் வேணா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சோன்னா அந்த ஸ்டப்பிங் வெளியவே வராது. அதே மாதிரி இன்னொன்றையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஸ்டப்பிங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கடலக்கொட்டை வேணான்னா கடலக்கொட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அரிசி மாவு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இந்த கடலக்கொட்டை ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்பவே சிம்பிளாக பண்ணலாம். டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். இது எல்லாமே இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயிலையும் ஸ்டப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் உங்களோட விருப்பம் தான். இன்னும் வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெண்டைக்காவை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலரி திருப்பி விட்டுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக திருப்பி விட்டு குக் பண்ணும் போது நம்மளுக்கு சூப்பராக குக் ஆகிட்டு வரும். இப்போ மேலே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பை தூவி விட்டுடலாம். ஏன்னா அது மேலே பக்கம் எதுவுமே நம்ம சேர்க்கல இல்லைங்களா, அதனால் ஒரு சிட்டிகை மட்டும் தூவினா போதும். அதே மாதிரி காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த ஸ்டப்பிங் இருந்ததுன்னா அதை மேலே தூவுங்க. அப்படி இல்லைன்னா மிளகாத்தூளை தூவிட்டு 1 நிமிஷம் போல் வதக்கிடுங்க. நம்மளோட ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். ரொம்பவே சுலபமாக ஸ்டப்பிங் வெண்டைக்காய் செம்மையாக தயாராகிடுச்சு. மேலே கொஞ்சமாக அந்த பவுடரை தூவி விட்டுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது இல்லைங்களா. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் மட்டும் இல்லை, ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அறுசுவை மனதில் நிலைக்கட்டும்.